3500க்கு வாங்கின ஒரு கம்பெனியோடைய சார்ஜர், பிராண்டட் கம்பெனியோட சார்ஜரு. டோட்டலாக வந்து பில்டு குவாலிட்டி ஒஸ்ட்டு. ப்ளக்இன் பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு தடவை ப்ளக்இன் பண்ணி ப்ளக் அவுட் பண்ணும்போது தனியாக பாடி வந்துருச்சு. சரின்னு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி தான் கண்டினியூ பண்ணிட்டுருந்தேன். இத்தனைக்கும் எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் நான் ட்ராவலில் இருக்கிறதுனால கடைக்கு போக முடியல. சரி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு நாள் அதில் இருக்க ப்ளக் பின் தனியாக வந்துருச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் இப்போது 1850 ருபீஸ்க்கு ஒரு சார்ஜர் வாங்கினேன். இந்த 3500 சார்ஜருக்கு அது எவ்வளவோ பெட்டருங்க. அது நான் புதுசாக வாங்கின சார்ஜர் வந்து C80, அதான் அதோடைய மாடல் பேர். இதுதான் இந்த பேக்கிங்கை பாருங்கள். பேக்கிங்கே பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. C80ங்கிற மாடலு மோபி அப்படின்ற கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருக்குது. 850க்கு உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான பேக்கிங். இந்த ப்ரீமியம் லெவல் பேக்கிங்கையும் தாண்டி உள்ளே இருக்க சார்ஜருடைய பில்டு குவாலிட்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது. 3500க்கு வாங்கின சார்ஜரை விட இது எவ்வளவோ 850க்கு சூப்பர் பில்டு குவாலிட்டி என்னை கேட்டால். பட் தேர்ட் பார்ட்டி தான். கூடவே USB to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. லைட்னிங் கேபிள்லாம் கிடையாது, நார்மல் கேபிள். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜர் தான். பிரிக்கிற போது ஒரு ஃபீலு, ப்ரீமியம் ஃபீல் தான் இருந்துச்சு கண்டிப்பாக. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 80% ஆனதுக்கப்புறம் சார்ஜிங் ட்ரிப்ளெட் பண்ணும் அப்படின்னு. என்னடா அது புதுசாக இருக்குது, சார்ஜிங் ட்ரிப்ளெட்னா என்னடா அப்படின்னு யோசிச்சு நான் ChatGPT என்னன்ட்ட கேட்டேன். அதாவது 80% வந்ததுக்கப்புறம் சார்ஜிங் ஸ்பீடை கம்மி பண்ணிடுவார், அதுக்கு பேர் தான் சார்ஜிங் ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னார். சரி ஓகே, அண்ணன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். இந்த சார்ஜர் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலி பிடிச்சிருக்கு. 0 to 80 2 ஹவர்ஸில் ஆகிடுச்சு. 0 to 80 2 ஹவர்ஸில் ஆகிறது 850 ருபீஸ்க்கு சார்ஜருக்கு எனக்கு ஒர்த்து. தேங்க்யூ.